ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். புதையல் 1957 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். மு. கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதிய இந்த படத்தை இரட்டை இயக்குனர்களான கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு இயக்கியிருந்தாங்க. இதில் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் பத்மினி அவர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. காமெடிக்கு சந்திரபாபு, நாயகனுக்கே படத்தில் ஒரே ஒரு டூயட் தான். ஆனால் இவருக்கு ஒரு சோலோ சாங், ஒரு டூயட், கலக்கல் டான்ஸும் கூட. சந்திரபாபு அவர்கள் அசல் காதல் பைத்தியமாகவே நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில். அவரது சுழலும் விழிகளும் துவளும் உடலும் நெகிழும் வார்த்தைகளும் குமுறும் இதயமும் பொறுமும் பெருமூச்சும் நம்மை திணற வைக்கின்றன. உணர்வு பூர்வமான நடிப்பு இந்த திரைப்படத்தில். துரைய காதலிக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கும் பத்மினியுடைய தந்தை கிட்ட போராடும் காட்சியும் சிறப்பாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தில். வில்லனாக TS பாலையா. குரல் தான் இவரது பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு மனைவியாக MN ராஜம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவரும் வில்லனுக்கு எதிராக வில்லி வேலையெல்லாம் செய்வாங்க. வெள்ளியம்பலமாக நடிக்கும் TS பாலையா இந்த படத்தின் ஜீவநாடியாக விளங்கியிருக்கிறாரு. வெள்ளியம்பலத்தின் இளம் மனைவியாக நடிக்கும் MN ராஜம் படத்துல முதல் பாதியில தலை காட்டிவிட்டு மறு பாதியிலையும் திரைக்கதையில தலையிடுறாங்க. அவங்களுடைய ஆவேச பேச்சும் விழிகளை உருட்டி மிரட்டும் நடிக்கும் காட்சிகள் அவங்களுடைய சிறப்பான நடிப்பாற்றலுக்கு உதாரணம். புதையல் திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு அற்புதமான பாடல் தான் உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக அப்படின்ற பாடல். சந்திரபாபு அவர்களுடைய ஓப்பனிங் சாங்காக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். சந்திரபாபு அவர்களே பாடி நடிச்சிருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாரு. இந்த புதையல் திரைப்படத்துல நிறைய நல்ல காட்சிகள் அமைஞ்சிருக்கும். காதல் பைத்தியம் துக்காராமுக்கு வந்த கடிதங்களை அவனுடைய உதவியாளர் படித்து காட்டிய போது துக்காராம் பரிமளாவுடைய பதில் எதிர்பார்த்து துடிப்பது, பரிமளா அப்படின்னு அவர் வாசிக்க கேட்ட அளவிலேயே துள்ளி நிமிர்ந்தது அப்படின்னு இது போன்ற பல காட்சிகளை சொல்லலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இரட்டை இயக்குனர்களான கிருஷ்ணன் பஞ்சுவை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த புதையல் திரைப்படத்துக்காக நிறைய இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. நாயகன் நாயகி முதல் சந்திப்பு காட்சியில் நாயகிக்கு வந்த காதல் கடிதத்தை தபால்காரரான நாயகன் படித்து காட்டும் காட்சி கலைஞர் அவர்களுடைய கைங்கரியத்தில் எதுகை மோனை தமிழ் துள்ளி விளையாடும் ஒரு காட்சி. புதையல் ரகசியம் பற்றிய முதல் வரியே எழுவான் சூரியன் தான் உதய சூரியன் பற்றி அப்போதே உள்குத்து டயலாகாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். புதையல் திரைப்படத்தில் இடம் பிடித்த காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல் தான் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. இந்த பாடலை P. சுசீலா மற்றும் CS ஜெயராமன் அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை ஆத்மநாதன் அவர்கள் எழுதியிருப்பாரு. விண்ணோடும் முகிலோடும் அப்படின்ற பாடல் சென்னை பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் படமாக்கப்பட்டது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.